வயநாடு நிலச்சரிவில் தேனியை பூர்வீகமாக கொண்ட குடும்பத்தைச் சேர்ந்த 10 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். அவர்களின் குடும்பத்தாருடன் நமது செய்தியாளர் பாலவெற்றிவேல் நடத்திய கலந்துரையாடலை பார்க்கலாம். முண்டக்கையில் ஏற்பட்ட நிலச்சரிவு காரணமாக 200க்கும் மேற்பட்ட வீடுகள் காணாமல் போயிருக்கின்றன. பல உடல்களை இன்னமும் மீட்டெடுக்க முடியவில்லை. எத்தனை பேர் மரணம் அடைஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு உடல்கள் எடுத்துக்கொண்டு வரும் நிலையில தேனியை சேர்ந்த தமிழ் குடும்பம் கிட்டத்தட்ட ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி இந்த வயநாடு மாவட்டத்துக்கு வந்து இங்க வந்து பிழைப்பு நடத்திக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருந்த ஒரு குடும்பத்துல கிட்டத்தட்ட 10 பேர் மரணம் அடைஞ்சிருக்கிறாங்க. இந்நிலையில இந்த மரணம் அடைந்த குடும்பத்தை சேர்ந்த குடும்ப தலைவர் கருப்பையா மற்றும் ஜோதிமணி 2 பேர் இருக்கிறாங்க. இந்த ஒரு தருணத்துல அவங்க கிட்ட கேட்டு தெரிந்து கொள்ளலாம். ஐயா கருப்பையா, வணக்கம் ஐயா. இப்போ அந்த நிலச்சரிவு நடக்கும் போது கிட்டத்தட்ட 30ஆம் தேதி நள்ளிரவு நேரத்துல நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? என்ன மாதிரி பாதிப்பு ஏற்பட்டுச்சு? நல்ல உறங்கிட்டு இருந்தோம். ஒரு சத்தம் கட்டு ஒரு மனம் வந்தது. அப்போதே கண்ணை திறந்து பார்க்கல, பயங்கரமான சத்தம். பட்டப்பட்டான்னு பாறையில உருண்டு வர்ற மாதிரி. வேற கதவை திறந்தா கரண்ட் இல்லை. பார்த்தப்ப இந்த மாதிரி மழை இடிஞ்சு வருது. பேட்டரி லைட் அடிச்சு பார்க்கல. அப்பயே வீட்டுக்கு இருந்தோம்னா வாசலும் தண்ணி வர பின்னேதான். அப்படி 4ஆம் மட்ட பொட்டையில தான் நாங்களும் ஓடிட்டோம். எத்தனை பேர் வந்து உங்க குடும்பத்துல மரணம் அடைஞ்சிருக்கிறாங்க? நீங்க எவ்வளவு பெரிய இழப்பு சந்திச்சிருக்கீங்க இந்த நிலச்சரிவு? கணக்கு ஒண்ணு ஒரு 10-12 பேர் இருக்கும் மொத்தம். ஒன்னும் மருதாயின்ற பிள்ளையா 6 பிள்ளைகள் நம்ம இருக்கு. என் மூத்த மகனோட அண்ணனோட தங்கச்சியாக்கு மருதாய், அதுக்கு 6 பிள்ளைகள் வரைக்கும் இருக்கு. பின்ன அதோட அம்மா, அதோட புருஷன் ராஜன், பின்ன என் மகன், என் மருமக, என் ஒரு பேரப்பிள்ளை இறந்தது. ஒரு பேரப்பிள்ளை மினிஸ்டர் ஆஸ்பத்திரியில் கால் ஒடிஞ்சிட்டு அங்க இருக்கு. இன்னும் பார்க்க முடியல. ஆபரேஷனுக்கு ஏற்றிருக்காங்களா, இப்போ பார்க்க முடியாதுன்றாங்க. ஒரே ஒரு பேரப்பிள்ளை வந்து தப்பிச்சிட்டாரு. அவர் எப்படி தப்பிச்சாரு? நீங்க எப்படி அந்த நேரத்துல தப்பிச்சீங்கன்னு சொல்லுங்க. நாங்கன்னு சொன்னா நாங்க மக வீட்டுல போயிருந்தோம். மக வீட்டுல சத்தத்தை கட்டப்ப நாங்க ஓடி இது பண்ணிட்டோம். இவங்க இருந்தது வேற இடத்துல எல்லாமே போயிட்டாங்க. இவங்க இருக்கிற வீடு இல்ல, ஒன்னும் இல்ல. அவனுக்கு ஒரு வண்டி இருந்தது. அது ஒரு குழியில ஒரு இது மட்டும் தெரியுது தகரம். அவன் இருந்த வீடு இல்ல, ஒன்னும் இல்ல. அவன் எஸ்டேட் பாடி கோட்டேஸ் பாடியில இருக்க. எஸ்டேட் பாடி இருக்குல்ல, அதுல எல்லாமே போயிருச்சு. கோட்டேசில ஒன்னும் இல்ல. இவன் மட்டும் ஒரு குறைஞ்சது 10-300 ஆளும் போயிருப்பாங்க. வீடு இருந்தாலும் வீடு தெரியாது, ஒன்னும் இல்ல. அந்த மாதிரி ஆயிருக்கு. 2 நாள கட்டடம் எல்லாம் போயிருக்கு. பாலம் 2 நாள கட்டடம். ஒரு அற்புதம். ஜோதியம்மா, நீங்க சொல்லுங்க. ஆழ்ந்த அனுதாபங்கள். ஒரு பெரிய இழப்பை வந்து சந்திச்சிருக்கீங்க. அந்த நேரத்துல நீங்க எந்த இடத்துல இருந்தீங்க? எப்படி தப்பிச்சீங்க? அதை பத்தி சொல்லுங்க. நாங்க இருக்கிற இடத்துல இருந்து நாங்க மக கூப்பிட்டுச்சு, தனியா இருக்க வேண்டாம், அப்பாவும் அம்மாவும் நீங்க வாங்க ஊருக்கு, என் வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டுச்சு. அங்க போயிருந்தோம் மக வீட்டுக்கு. அப்புறம் நாங்க நல்ல முறையா இருந்து சாப்பிட்டு ராத்திரி படுத்து தூங்கிட்டு இருந்தோம். தூங்கும்போது கட்டாப்பட்டான்னு சத்தம் கேட்டுச்சு. இந்த சத்தத்துல வந்து நாங்க என்ன செஞ்சோம்னா, ஐயோ என்னமோ ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சோம். வீடெல்லாம் ஒரே பூமி குலுக்க மாதிரி குலுங்குது. அப்ப எங்கிட்டனாலும் உயிர் பழைக்கணுமேன்னு சொல்லிட்டு ஓடணும். இறங்கி எல்லாருமே ஓடிட்டோம். வீட்டை விட்டு வெளியில போயிட்டோம். நாங்க வெளியில போயிட்டு ஒரு மேட்டுல ஏறி நின்னோம். அப்பதான் அந்த மழை இடிஞ்சு அப்படியே ஒரே சருவா போயிட்டு நேர கீழே இழுத்துட்டு போயிட்டு கீழே உள்ள வீடெல்லாம் அப்படியே தரமட்டமா ஆக்கிருச்சு. அப்புறம் முண்டக்கையில வந்து நாங்க இருக்கிறது புஞ்சிரி மட்டம். முண்டக்கையில வந்து பாடி லைன் எல்லாம் கம்ப்ளீட் எல்லாமே அடிச்சு பொறுக்கி கொண்டு போயிடுச்சு. நீங்க எப்படி தப்பிச்சு வந்தீங்க? முண்டக்கையில தான் நீங்களும் இருந்திருப்பீங்க. பாலம் எல்லாம் வேற உடஞ்சிருச்சு. நீங்க உங்களை எப்படி தப்பிச்சு விட்டது? ரக்ஷாபிரவர்த்தக கயரெல்லாம் கட்டி பாலம் போட்டு மரத்தெல்லாம் வெட்டி கொண்டு வந்து பாலம் போட்டு கைய பிடிச்சி தூக்கி இப்படி விட்டு எங்களை தப்பிச்சு கூட்டிட்டு வந்தாங்க. மகன், பேரன், இந்த மாதிரி நிறைய பேரை இழந்துட்டீங்க. எவ்வளவு பெரிய ஒரு இழப்பா இருக்குது. எப்படி பாக்குறீங்க? மகனை இழந்துட்டப்பா, பேர பிள்ளையும் இழந்துட்டேன், மருமகளையும் இழந்துட்டேன், எல்லாரையும் இழந்துட்டு நிக்கிறப்ப நானு. இந்த வயசான காலத்துல நான் அப்படி நிக்கிறப்பா. இனி ஒன்னும் கேட்காதீங்க, என்னால சொல்லவும் முடியாது. கடினமான நேரத்துல வந்து புதிய தலைமுறையோட ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவிச்சுக்கிறோம்.
இந்த மாதிரி தான் வயநாடு மாவட்டத்துல தற்போதைய நிலை எப்படி இருக்கு அப்படிங்கிறதுக்கு ஒரு சாட்சியாக கருப்பையா மற்றும் ஜோதியினுடைய அந்த குடும்பம் இருக்குது. அந்த குடும்பத்துல மட்டும் 10 பேர் மரணம் அடைஞ்சிருக்காங்க. ஒரே ஒரு பேரன் மட்டும் பொழைச்சிருக்கிறாரு. இன்னொரு பேரன் 25 கிலோமீட்டர் ஆத்திலே அடிச்சு போயிட்டு அவங்க வந்து எடுத்திருக்காங்க. உங்க குடும்பமே, ஒட்டுமொத்த குடும்பமே சோகத்துல இருக்கிறாங்க. இன்னும் ஒரு 4-5 உடல்கள் கண்டெடுக்க முடியாத ஒரு சூழல் இருக்குது. இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேத்தியை வந்து அவங்க இறுதி சடங்கை முடிச்சுட்டு அவங்க அடுத்த ஒரு இறுதி சடங்குக்காக வந்து அமர்ந்திருக்கிறாங்க. இப்படி ஒரு சோகமயமான ஒரு காட்சியில தான் ஒட்டுமொத்த அந்த வயநாடு மாவட்டமே இருக்குது. அந்த ஒரு நிலையில இங்க இருக்கிற தமிழர்களும் அங்கிருந்து பூர்வக்குடியா இருந்து இங்கு வந்தவர்கள், பிழைப்புக்காக வந்தவர்கள் பலரும் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் பதிவு செய்கிறோம். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் சிவராஜுடன் செய்தியாளர் பாலவெற்றிவேல், நவநீத கிருஷ்ணன்.